செங்கண் சீர்நோக்கர்களே வணக்கம். 1967 ஜனவரி. பொதுவாக ஜனவரின்னா நமக்கு ஒரு குஷியாக இருக்கும். பொங்கல் நெருங்கிட்டு இருக்கிற சமயம் வேறு. அதனால் இந்த பனி மட்டும்தான் அப்போதைய பிரச்சனை. ஆனால் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே காற்று, மழை, வெள்ளம். அதாவது அந்த வருஷம் பொங்கலே கொண்டாட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை. அந்த ஜனவரியில் தான் அடுத்த பிப்ரவரி, மார்ச் மாதம் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குங்க. அதனால் நைட்டு 11 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு விடிய காலம் எழுந்து படிக்கலாம் அப்படின்ட்டு படுத்துட்டோம். 11 மணிக்கலான்னு வச்சுங்களேன். அப்போ நடராஜர் கோயில் மணி 1 அடிச்சுது. பொதுவாக நடராஜர் கோயில் மணி 1 அடித்தாலே இந்த 4, 4:30 அந்த அறைக்கு தான் அது அடிக்கும். நாங்கள் 11 மணிக்கு படுத்தால சரி பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு என்னுடைய ரூம்மேட்டு அவர் 10ஆம் வகுப்பு மாணவர். அவர் அதுக்கும் அடுத்த வருஷம் எஸ்எல்சி எழுதுங்கிறதால அவர் என் கூட படிப்பார். இன்னும் குளிக்க போகலாமா என்ன? புறப்படலாம் வான்னாரு. சரின்னு 2 பேரும் புறப்பட்டு எங்கள் ஹாஸ்டல் காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தோம். இந்த சோப்பட்டி, டவல் இதெல்லாம் எங்கள் கையில் இருக்குது. எங்கள் ஹாஸ்டல் காம்பவுண்டுலேருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது மண் ரோடு எங்களுக்கு. இந்த மண் ரோட்டை கடந்து மெயின் ரோட்டுக்கு போனால் தார் ரோடு தான். அந்த தார் ரோட்லேருந்து போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாலமாக இந்த ஓடை இருக்கும். நீரோடை கொஞ்சம் சுத்தமாக தண்ணி இருக்கும். அதுக்காக நாங்கள் போய் அங்கே குளிக்க போகிறது. அந்த மாதிரி நாங்கள் தார் சாலையில் போயிட்டு இருக்கும்போது பெரும்பாலும் இந்த டைமிங்கில் இந்த லாரிங்க, லோடு லாரிங்க வரும். ஆனால் அன்றைக்கி என்னமோ ஒரு லாரி கூட காணும். சரி அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். போய் சற்று தூரத்தில் போன உடனே அங்கே ஒரு கோழி பண்ணையை ஒருத்தர் வச்சுருக்காரு. அதை கோழி பண்ணையை சுற்றி ஒரே வேலிங்க. வேலி போட்டுவிட்டதால இந்த காட்டுப்பூனை, நரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சத்தம் போட்டுட்ருக்கோம். பகல் நேரத்துலேயே அங்கே எல்லாம் போக மாட்டாங்க பயத்தில் அந்த இடத்துக்கு. நாங்கள் ராத்திரியில் போனால் எப்படி இருக்கோம் விடிய காலம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போகிறோன்னு வச்சுங்களேன். போன உடனே அங்கே ஒரு பெரிய சத்தம் எப்படி தெரியுங்களா? அப்படின்னு 2 சவுண்டு வந்துச்சுங்க. அந்த சவுண்டு வர்றதுக்கும் என் தலையை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் நண்பரை பார்த்தேன், என்ன டவலை தூக்கி அந்த தலையில் போடுறான்னா. நான் சொல்லி முடித்தோட அவர் நீ தான் ஏன் தலையில் தவறை போடுறேன்னாரு. என்னடா இது அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு கையை ஒருத்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடந்து போகிறோம். போய் அந்த பால்மான் ஓடைக்கு போகிறோம். போன உடனே அந்த ஓடைக்கு மேலே ஒருத்தர் துணி கடை வச்சுருப்பார். அவர் அங்கேயே கடையை மூடிட்டு படுத்துருக்காரு. எங்களை பார்த்தாரு. யாருப்பா நீங்கள் அப்படின்னாரு. இப்போ படிக்கிற பசங்க ஹாஸ்டலில் இருக்கோம், குளிக்க வந்தோன்னே. ஏப்பா 1:30 மணிக்காக குளிக்க வருவீங்க, உங்களுக்கு நேரம் காலம் தெரியாது அப்படின்னு சொல்லி எங்களை திட்டிவிட்டு சரி படுத்து தூங்குங்க, காலையில் கூட எழுப்பி போடுறேன்னாரு. நாங்களும் படுத்தோம், தூங்கினோம். அவர் எழுப்பிவிட்டார். அப்போ சூரிய ஒளி வந்துருச்சு. சூரிய ஒளி வந்த உடனே தான் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சேன்ட்டு வேகமாக, ஏன்னா அங்கே ஹாஸ்டலுக்கு எங்களுக்கு ப்ரேயர் இருக்கும். இந்த ப்ரேயரில் கலந்துக்கணும்னு சொல்லி வேகமாக ஓடி வரோம். இப்படி வேகமாக நடந்துட்டு வரும்போது தான் பார்க்குறோம், நாங்கள் எந்த இடத்துக்கு அந்த சத்தம் வந்து பார்த்தீங்களா, அங்கே போனால் மக்கள் கூட்டமாக இருக்குது. அதை பார்த்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்த எபிசோடில் இதை பார்ப்போம்.